நாங்க யாராவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நம்மளுடைய குழுல இருந்து நீங்க எல்லாருமே மேடையில இணையணும் அப்படிங்கிறது ஒரு அன்பான வேண்டுகோளாக இருக்கு. ப்ளீஸ் பி ஹியர் வித் அஸ். முதல்ல நம்மளுடைய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கோங்க, போட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே ஃபர்ஸ்ட் வீடியோ, அதுக்கப்புறம் போட்டோ எடுத்துக்கோங்க. எஸ் சினிமா இன்டர்நேஷனல் தயாரிப்புல பிரிட்டோ ஜேபி அவருடைய இயக்கத்துல மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்கள் உங்களை சந்திக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்காக. பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு நாங்க ஸ்கிரீன் பண்ண ட்ரெய்லர் அண்ட் அந்த 3 பாடல்கள் பிடிச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். ட்ரெய்லர் வந்து இப்போ யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் அது யூடியூப்லயும் இப்போ ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என்னை இந்த படம் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டப்போ நான் போனேன், நடித்தேன், முடித்தேன், வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் இவங்க போஸ்ட் பண்ணும்போது தான் டேக் லிஸ்ட்டே வந்து ஒரு 2 பேஜுக்கு பார்த்தேன் நான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு முதல் படத்திலே இவ்வளோ ஆக்டர்ஸை, இவ்வளோ கேரக்டர்ஸை உருவாக்கி அதுக்கு இவ்வளோ ஆக்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது. அது பிரிட்டோ என்ன பண்ணியிருக்காரு, எப்படி இருக்கு, அந்த லிங்க் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கறதுல அது பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். அதே மாதிரி ஒரு சிலவங்களோட சின்ன சின்ன வெற்றி கூட நம்ம வந்து ரொம்ப ரசிப்போம், ரொம்ப கொண்டாடுவோம், அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். நம்மளே வந்து வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு சாண்டியோட ஒரு ஸ்டேஜும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆக்டர் ஆவேனே நினைக்கல, சாண்டி ஆக்டர் ஆவான்னு நானும் நினைக்கல. ஆனால் நாங்கள் 2 பேர் சேர்ந்து நடிப்போம்னு சத்தியமாக நினைக்கல. ஸோ அதுவும் நடந்துருச்சு. ஸோ மை பெஸ்ட் ஆஃப் விஷஸ் டு த என்டையர் டீம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவுமே என்னோட எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா மேடையிலையும் சொல்கிறது தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்கேன். எனக்கு எடிட்டர் தமிழ் முன்னாடியே தெரியும். நாங்க ஒரு ஷார்ட் பிலிம்ல ஒன்னா ஒர்க் பண்ணோம், பாலாஜியும் நானும் சேர்ந்து நடிச்சோம். ஸோ அப்படிதான் வந்து இந்த படத்துக்கு என்ன ரெஃபர் பண்ணாரு. அண்ட் ஒரு நாள் தான் அந்த படத்தோட ஷூட் இருந்தது. பட் எனக்கு பிரிட்டோ சார் மேல ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்தது. பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்ல இருந்தா கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன். அண்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருந்தேன், பார்த்து ரோல் பண்ணலாமா வேணாமா. பட் ஹி கன்வின்ஸ்ட் மீ. ஹி செட் கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொன்னாரு. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு தி என்டையர் டீம். அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார். நம்ம தேங்க்யூ. பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். அவளோடலாம் காத்துலமா எல்லாம் ஏன்னா நம்ம அங்க இருந்து ஒருத்தங்க வந்து உட்கார்ந்துருக்கானேங்கிற மகிழ்ச்சியோட இருக்காங்க. அவ்வளவுதான், வேறு கிடையாது. ரொம்ப நன்றி. ஆமா, எல்லாருக்கும் முதல்ல பெரிய வாழ்த்துகள். ஏன்னா இசை வெளியீட்டு விழான்னு சொன்னாங்க, இசை வெளியீட்டு மாநாடா இருக்கு. முதல்ல ஸ்டேஜ்ல இருக்கை பத்தல, இப்ப ஸ்டேஜே பத்தல. என்னைய தவிர எல்லாரும் முக்கியமானவர்கள், இந்த படத்தை ஒட்டுனவங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எங்கே பிறக்குதுன்னா, அந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டவங்க யாரெல்லாம் பார்க்கும்போது தான் பெரிய நம்பிக்கை பிறக்குது. நீங்க பாரதிராஜ் சார்ல இருந்து, நட்டி சார்ல இருந்து, யோகி பாபன்ல இருந்து, லிசி அவர்கள்ல இருந்து, நீங்க விஜயமால இருந்து, எல்லா ஒரு கதையில கதை நாயகர்கள் இருப்பாங்க. கதை நாயகர்களால் நிரம்பி வழிகிற ஒரு கதையை உருவாக்குன பிரிட்டோனுடைய ஆளுமையை பார்க்கும்போது ரொம்ப வியந்து போவேன். எப்படி இவ்வளவு பேரை வச்சு ஒரு படம், எப்படி இந்த கதை நாயகர்களால் பிரபலங்களால் நிரம்பி வழிகிறதோ அதே போல திரையரங்குகள் பார்வையாளர்களால் நிரம்பி வழியணும்னு நான் நம்புறேன். அதை பத்திரிகையாளர்கள் செய்வாங்கன்னு பெரிய நம்புறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு கால் பண்ணுவாங்க பேசுறதுக்குன்னு. ஸோ ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். பட் இந்த க்ரூவில் வந்து இத்தனை பேரை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை இயக்கியிருக்க பிரிட்டோக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த குரூப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட மனமார்ந்த விருப்பத்தை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சாரி. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி
எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கலன்னா யார் கொடுக்க போகிறாங்க? ஸோ எத்தனையோ பேர் வளர்த்து விட்ருப்பீங்க, அதில் நானும் ஒரு ஆள். அதனால் நம்பிக்கையாக உரிமையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ஒரே ரீசனே, நான் பிறந்து நான் அப்பாவை பார்த்ததில்லை. ஆக்சுவலி 9 நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க. இப்போ வரைக்கும் இங்கே நிற்கிறேன்னா எங்கள் அம்மானால தான். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு படம் நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன். என்னோட ஃபஸ்ட்டு படம் யாருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு நிறைய கதைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த கதைக்கான ரீசன் அம்மா. ஸோ அம்மாவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு விமன்ஸ்க்காகட்டும் ஒரு அம்மாவுக்காகட்டும் இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இது ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும். நான் இதில் தேங்க்ஸ், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, நான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், ஜெய சினிமா, இவங்க 2 பேத்துக்கும் நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ பேரை நான் சொல்கிறேன்னா, லூசாடா நீ அப்படின்னு தான் கேட்பாங்க முதல்ல. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ எப்படி எடுப்ப, என்ன பண்ணுவ, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெபியூ நீ எப்படி நீ பண்ண போகிற அப்படின்றது தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் நான் சொன்னப்போ நம்மள இவ்வளோ பேரில் வச்சு பண்ணுவேன்னு, அதுக்கப்புறம் பண்ண அவங்களே சரி எடுத்துக்கோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் இன்னொரு என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமான ஜெயவந்த் அண்ணா, அவருக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற தருண் சார், பர்ஃபெக்ட் பிக்சர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். புது மியூசிக் டைரக்டர்னாலே ஒரு சின்ன ஒரு லேபிளில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை பார்த்து எங்களுக்கு வேல்யூ பண்ணி எங்களுக்கு வந்து எடுத்து இந்த அளவுக்கு ரீச் பண்ண ட்ரெண்ட் மியூசிக் அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது காரணமான ஜித்தேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய பேர் இந்த இதில் தேங்க்ஸ் சொல்லணும். நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ பேர். ஒரு சாதாரண பையன் நான் போயிட்டு பாரத் ராஜாயா வேணும் எனக்கு கொஞ்சம் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஜெயவந்த் அண்ணா ரொம்ப க்ளோஸ், அவர் மூலியமாக நான் தான் போனேன். அவரெல்லாம் பண்ண மாட்டாரா, அடிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் எந்த ஒரு இதையும் யோசிக்காமல் அவர்கிட்ட போய் சொன்னோம். அடுத்த செகண்ட் வந்து ஃபுல் கதையும் கேட்டுட்டு கண்ணில் அவர் கொஞ்சம் தண்ணி. அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 2 வயசான 2 பேரை வச்சு கிழவன் வச்சு ஒரு ஹீரோனா பண்ணணும்னு ஆசைப்பட்டில, நீ ஜெயிச்சிருவாடான்னு என் தலையில் கை வச்சாரு. நான் அப்போ தான் அந்த படத்தோட சக்ஸஸை அங்கே அவர் சொன்ன வார்த்தையில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த சக்ஸஸ் ஆக போகுது இந்த படம் அப்படின்னு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் தொடர்ந்து. இதோட ஸ்டோரியோட இது நான் அப்புறமா சொல்லிடுறேன். நட்டி சார், அவரோட அவர் கேமரா ஃப்ரேமில் வரமாட்டோமான்னு ஏங்கினவங்க அத்தனை பேர் இருக்காங்க. பட் நான் சொல்லி அவர் நடிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது எனக்கு கொஞ்சம் பயம்தான் அவர்கிட்ட இப்பயுமே. ஸோ எல்லா விஷயங்களுமே இப்போ பார்த்த ட்ரெய்லர் வரைக்குமே அவர் வாய்ஸ் எனக்காக தான் பண்ணாங்க. ப்ரமோஷன்லேருந்து A to Z எனக்காக வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதில் அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது எதையுமே ரிவீல் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். நான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரியோ ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமான்னு தெரில. தேங்க்ஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுலேயுமே எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அவரோட கதையுமே ஒரு பீச், அந்த ஒரு கடலோர கிராமத்தை சார்ந்த மாதிரியான ஒரு கதை. நட்டி சாரோட கதை ஒரு மும்பை பேஸில் ஒரு மாதிரியான கதை. சாண்டி அண்ணாவுக்கு வந்து நான் லியோவுக்கு அப்புறம் அவரை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க இந்த கதையில். ஒரு மாதிரி ஜாலியாக எப்பயுமே சாண்டி அண்ணா இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு சாண்டி அண்ணா நீங்கள் பார்க்கலாம். அதில் அவர் இப்பயுமே நம்பல, என்னடா பண்ணிருக்க, கரெக்டாக வந்திருக்கான்னு என்னை கேட்டுனே இருப்பார். நான் இப்போ சொல்கிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய அவருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறேன், அவர் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரோட போர்ஷன்ஸ். அப்புறம் யோகி பாபண்ணா,
அம்மா கேரக்டர் நடித்த வடிவுக்கரசி அம்மா, அவங்க பெரிய லெஜண்ட். அவங்க வந்து நம்ம படத்தில் பண்ணதுன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு வர மாதிரி. அப்புறம் துளசி அம்மா, அவங்களாலே எனக்கு வர முடியல, வடிவுக்கரசி அம்மாவாலையும் வர முடியல. அப்புறம் பாரதிராஜாவையும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம், பட் அவங்களாலே சில காரணங்களால் வர முடியல. துளசி அம்மா அவங்களுமே சாண்டியன கதை நடிச்சிருக்காங்க, ரொம்ப நன்றி அவங்களுக்கு. விஜயம்மா, தேங்க்யூம்மா. நீங்கள் திருச்சியில் ஷூட்டில் இருந்தாங்க, இதுக்காக ஃப்ளைட்டு பிடிச்சி இறங்கி அவசரமாக வந்து நான் இதில் இருக்கணுன்றக்காக அப்படியா இருந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். கனிகா மேம், அவங்களும் ஒன் ஆஃப் த முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரிய வரும், அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஆதிரா மேம், தேங்க்யூ ஸோ மச். லிசி ஆண்டனி மேம், தேங்க்யூ ஸோ மச். மைம் கோபி அண்ணா, என்னோட சொந்த அண்ணா, அவர் அண்ணன் தான் எனக்கு. தேங்க்யூ அண்ணா, லவ் யூ அண்ணா. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சுரேஷ் மேனன் சார், ஆடுகளம் நரேன் சார். சுரேஷ் மேனன் சார், தேங்க்யூ. 2 பேரை பார்த்தா பயந்துகிட்டே இருப்பேன், சுரேஷ் மேனன் சாரையும் நட்டி சாரையும் பார்த்தா பயந்துகிட்டே இருப்பாங்க. நான் பயப்படுறேனோ இல்லையோ, அர்ஜுன் பயந்துகிட்டே இருப்பாரு, கேமராமேன். ஒரு மாதிரி 2 பேருமே கேமராமேனா, எது வச்சாலும் பயப்படுவாங்க அர்ஜுன். ஸோ இவர் 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். விக்னேஷ்காந்த், ஆர்ஜே விக்னேஷ்காந்த், அவர் வர முடியல, பட் ரொம்ப தேங்க்ஸ். நம்பர் 1 நமோ நாராயணன் சார், ரிஷிகாந்த் சார், ரிஷிகாந்த் பிரதர், சுரேஷ் சக்கரவர்த்தி சார், ஏகன் தம்பி, நிவாஸ் ஆதித்தன் சார், விஜித் அண்ணா, பாலாஜி பிரதர், மதன், பிரேம், திண்டுக்கல் சரவண அண்ணா, மெப்பு, காவ்யா, தேங்க்யூ காவ்யா, ஐரா, தேங்க்யூ, லவ்லின், தேங்க்யூ ஸோ மச், முல்லையரசி, சல்மா, ஜீவா அக்கா, ஹரிணி, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு. சைல்ட் ஹாஸ்டலில் ஆதிஸ், ஆதவன், அக்ஷரா லக்ஷ்மி, விஸ்வா, யோகேஷ், ஷாஷில், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே. என்னால் எல்லாத்தையும் தனித்தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கான டைம் இல்லாதனால நான் சொல்லிக்கிறேன். என்னோட டீம், அதை நான் மெயினாக சொல்லி ஆகணும். என் டீம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய, ஏன்னா ஒரு இந்த கதை வந்து டோட்டலாகவே எப்படின்னா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி. யோகி பாபா நன்றிலேருந்து ஆரம்பித்து அந்த மாதிரி ஆரம்பித்து எண்டு முடியறது வந்து இந்த கதைகளோட எல்லா இதுவும் சேர்ந்து கடைசியாக ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் இந்த ஃபுல் கதையோட ஒரு பக்கா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பிடிக்கும். இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட டீம், என்னோட ஸ்ட்ராங்கான டீம், டிஓபி மணிகண்டராஜா, மல்லிகா அர்ஜுன், இவங்க 2 பேரும் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. அர்ஜுனால வர முடியல. மணிகண்டன், தேங்க்யூ ஸோ மச் ஐயா, ரொம்ப நன்றி. எடிட்டர் தமிழ் எனக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப பழக்கம். இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி உன்னோட ஸ்கெடியூல்லையும் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சென்சாருக்கு போயிட்டு அந்த விஷயத்துக்கு கூட இருந்ததுக்காக ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. எல்லாருமே உன்னோட கட்ஸ் எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. நீ பெருசாக போவேன். தேங்க்யூ ஸோ மச் தம்பி. மியூசிக் தேவ் பிரகாஷ் நான் முன்னாடியே சொல்லிட்டான், குட்டியிலேருந்து எனக்கு தெரியும். அவன்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்றது எல்லாத்துக்குமே டவுட்டடாகவே இருந்துச்சு. என்னங்க இது எல்லாம் இவ்வளோ பெருசாக போட்டு இவரை போடுறீங்களே, கரெக்டாக இருக்குமா? எனக்கும் அவனுக்கு என்னன்னு தெரில, ஒரு பெரிய சிங்க்கு. என்னன்னா, நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அவன் அடுத்தடுத்த படம் பெரிய படங்கள் பண்ணுவான். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு அவன் மேலே. கடுகு சிறுசு காரணம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவன் கதை. ஏன்னா அவன், நீங்கள் பாருங்கள், மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் தேவ், நிறைய பேச முடியல, தேங்க்யூ. கொரியோகிராஃபர் அபு சார்ல்ஸ், ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு ஷார்ட் டைமில் நாங்கள் முடிச்சது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம், 8 மணி நேரத்தில் முடிச்சிருப்போம் அந்த சாங். நீங்கள் ரங்கம்மா, இன்னைக்கு வந்து எல்லாருமே எனக்கு கால் பண்ணி இந்த படம் இன்னும் அடுத்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கு ரங்கம்மா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆர்ட் டைரக்டர் ராம், தினேஷ், சுபேந்தர் சார், இவங்க 3 பேருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. மும்பையை வந்து இங்கே சில விஷயங்கள் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் வந்து ராக் பிரபு சார், அவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஃபைட்டில் ஒரு ஃபைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபைட் இருக்குது, அவர் 2மே சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு, கதையோட ஒட்டி வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சவுண்ட் டிசைனர் சுகுமார் நல்லகொண்டா, ஸ்ரீகாந்த். காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி, ஜீவகாருண்யா, ரெபேக்கா, இவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஃபைனல் மிக்ஸ் ஜெய்சன், ஜோஸ், டேனி. டிசைனர் தினேஷ் பிரதர், ரொம்ப நன்றி பிரதர். ஏன்னா லேட்டாக தான் தினேஷ் உள்ளே வந்தார். அவரோட ஒவ்வொரு போஸ்டரும் எங்களை ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. தினேஷ் ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ். ப்ரொடக்ஷன் மேனேஜர் இளையராஜா சார், அஜய்.
இவங்க 2 பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இளையராஜானா ரொம்ப ரொம்ப நன்றினா இப்போ வரைக்கும் நின்று பார்த்துட்டு இருக்கிறதுக்காக, எங்களுக்காக வெளியில் நின்றுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சஞ்சய் அனஸ், தேங்க்யூ அண்ணா. விஎஃப்எக்ஸ் குமரேசன் சார், லிரிசிஸ்ட் தாவூத், அக்ஷரா பாலகிருஷ்ணன், கலரிஸ்ட் கௌஷிக், பிஆர்ஓ சார், யுவராஜ் சார், ரொம்ப 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 நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இதில் நிறைய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, அனந்து, ஆஃப்ரோ, அறிவு, அக்ஷிதா, இவங்க 4 பேரும் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாமே. நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த படத்துல வந்து இவங்க எல்லாரும் எனக்காக வந்தாங்கன்றதை தாண்டி அந்த கதை வந்து ஒரு அம்மாவுக்கான ஒரு கதை. அதான் சொல்ற மாதிரி தான், நாய் பூனை கூட தான் அம்மா பிடிக்குன்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு அம்மா ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் முதல்ல வந்தாங்க, எனக்காகன்றதை தாண்டி கதைக்காக தான் மெயினாக வந்தாங்க. அதுதான் உண்மை. அந்த கதைகள் அவங்கள வந்து முடிஞ்சு எனக்கு என்னோட கணிப்படி அந்த கதைகள் அவங்களை எவ்வளோ எலவேட் பண்ணியிருக்குன்றது நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவங்களால பார்க்க முடியும் ட்ரெய்லர்லேயே. ஏன்னா ட்ரெய்லரில் யாருமே அவங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ரியோவோட ஷூட் போகும்போதெல்லாம் கிட்டத்தட்ட பயங்கரமான வெயில். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்குலாம் தோல்லாம் உறிஞ்சு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மெல்பர்ட், கோ டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச் மெல்பர்ட். கூட நின்று எல்லா விஷயத்தையும் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பூபதி ராஜா, சிவபிரகாசம், ஸ்ரீ விக்ரம், ஹரிகரன், வசந்த், சந்தோஷ், ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டுங்க, தேங்க்ஸ். ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் என் கூட நின்றுக்கிட்டே இருக்காங்க. வசந்த், சந்தோஷ், ஆனந்த், வம்சி, தீபக், ஹரிகரன், ரோக், மனஸ்வினி, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்ரம், ரொம்ப ரொம்ப நன்றி விக்ரம், நீ கூட நின்று எல்லா விஷயத்தையும் இப்போ வரைக்கும் என் கூட நின்று பண்ணிட்டு இருக்க, ரொம்ப தேங்க்ஸ். மார்ச் 7 நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் பார்க்கணும் இந்த படத்தை. ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் வேறு யாராவது விட்டுருந்தேன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் விமன்ஸ் டேக்கு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு ஆசையில் தான் மார்ச் 7ன்றது சார் சொன்னாங்க, நிறைய படங்கள் வருது அப்படின்றது. பட் எனக்கு மார்ச் 7 இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தே ஆகணுன்றதுனால தான் நாங்கள் ரொம்ப இதாக இருந்தோம். ஏன்னா வந்து மார்ச் 8 ஏன்னா வந்து விமன்ஸ் டே அன்னைக்கு இது ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுனால தான். அது ஒரு காரணம் தான். இது கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் நம்புகிறேன். இது கண்டிப்பாக ஜெயிக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிரிட்டோ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு, அதில் நிறைய அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கீங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்னார், இங்கே எல்லாமே பயங்கரமான நடிப்பு ஜாம்பவான்லாம் இருக்காங்க. உண்மைதான். ஏன்னா இங்கே நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான். இங்கே நான் வந்துட்டு பேசிக் லேர்னர். நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ எம் வந்துட்டு மற்றவங்களாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டெல்லாம் போனவங்க. பட் நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன். நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்துட்டு ஆக்சுவலாக மைம் கோபியானந்த் தான் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்தது. பயங்கரமாக வந்துட்டு அவர் ஒன்று பயங்கரமாக பண்ணி காட்டுவார். ஆனால் என்னென்னமோ பண்ணுறீங்களேன்னு கேட்பேன். இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. இல்லை தம்பியா அதை ஒன்றும் இல்லை தம்பியான்னு வர்றாரு. அவர் பேசுகிறதே நம்ம அது பார்த்துனே இருக்கலாம். அதுலேயே நம்ம நிறைய நடிப்பை கற்றுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவார், அதில் 1008 ரியாக்ஷன் கொடுப்பாரு. யாரையும் அந்த மனுஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டு. இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுறது? லவ்யூண்ணே, நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸை வச்சு தான் இன்ன வரைக்கும் வந்து ஓட்டின்னு இருக்கேன். அதை வச்சு தான் மலையாளத்துலலாம் அப்படியே தாஜா பண்ணிருக்கேன். ரொம்ப லவ்யூ, ஆல்வேஸ் லவ்யூண்ணே. அண்டு பிரிட்டோ, தண்ணி குடிச்சிட்டு சரி அவசரம் இல்லை, குடுறா, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கதை தான் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு அவன் பிரிட்டோ சொன்னோடனே ஃபஸ்ட்டு ரியோ டார்லிங் தான் சொன்னார். பிரிட்டோ ஒரு கதை இருக்குது டார்லிங், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கன்னு. ஓகே, நான் பிரிட்டோட சொன்னேன். ஓகேடா வார சொல்கிறேன்னு பிரிட்டோ வந்து சொன்னார். சொன்னால் உண்மையாலுமே அவன் நரேஷனே வந்துட்டு செம்மையாக இருந்தது. சொல்கிற விதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஓகே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாகவே நிறைய. அதே மாதிரி அதான் நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியல, போலீஸ்காராக வந்துன்னு இருப்பாங்க ஒரு 10 வருஷத்துக்கு, வில்லனா அப்படியே வில்லனாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு சைக்கோ
அப்படியே சைக்கோ த்ரில்லராக தான் வந்திருந்தது. சொல்கிறோம்ல சார் நீங்கள் எடுத்தோன்னே அப்படியே கத்தியை தூக்கின்னு ஓடுறீங்க சார், ஓடி அப்படியே கழுத்தலாம் அப்படிலாம் சார் 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 அது வேணாம் சார், ஒன்று பண்ணியாச்சு போதும் சார், எனக்கு ஜாலியாக பண்ணும் எனக்கு ஒரு ஆசை, எனக்கு சாண்டி ஜாலியாக அந்த மாதிரி பண்ணுவோம் சார். பிரிட்டோ சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு, இதான்ப்பா ஜாலியாக இருக்குவா. அப்போ பிரிட்டோட ஒரே சொன்னேன், பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஆனால் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் தான் ஜாலியான பாடுது, அப்பா அது ஒன்று போதுன்னா அது ஜாலியாக இருந்தது. கதையாகவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க, சான்ஸ் இல்லை எல்லாத்துலேயும் சொல்ல. அது நட்டி சார்லாம் வந்துட்டு இப்போ தான் வெளில சொல்லுங்கள் சார், என்ன ஆக்டர் சார் நீங்கள், ஐயோ கர்ணன் படத்துலாம் என்னமா நடிச்சிருப்பீங்கன்ட்டு. இவ்வளோ நடிப்பு, இவ்வளோ பட்டாளத்து நடுவில் நம்மளும் வந்திருக்கோமேன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிரிட்டோ கிரேட்ரா, ரொம்ப ரொம்ப செம்மையாக வந்திருக்கு. என் படம் செம்மையாக வந்திருக்கு, மற்றவங்க படம் வந்துட்டு அவன் எனக்கு தெரியும். நட்டி சார்து ஆல்வேஸ், அதுவும் ரியோ டார்லிங் பற்றி சொல்லவே தேவையில்லை, பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹார்ட் எல்லாருக்குமே. ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள, பயங்கரமான ஒரு நட்பு. ஏன்னா இப்போ நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு, அவர் சொன்ன என்ன கேட்பேன், ஓகே டார்லிங் போகலாமா, ஓகே வேணாமா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன். டார்லிங் ரொம்ப உங்களை பற்றி எனக்கு வார்த்தை இல்லை, வரவே இல்லை. நானும் அது எதாவது யோசிக்கிறதா புகழலாமான்ட்டு வரல. யாருப்பா இங்கே சீட்டெலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதிலாம் வச்சுருக்காங்க. ஓகே அதுதான் எனக்கு வரல டார்லிங், புகழ்ந்து பேசுறது தெரில சத்தியமாக. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ரொம்ப புகழ்ந்துலாம் பேச முடியல, என்னடா மச்சான் என்னடா அந்த மாதிரி மூடு தான். பட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ டார்லிங், வாட் எவர். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் பேசியிருப்போம், டால் நம்ம 2 பேர் சேர்ந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்ட்டு. ஆனால் வந்துட்டு கடைசியாக இப்படி அமைஞ்சிச்சு, தனித்தனி படமாக அமைஞ்சிச்சு, சேர்ந்து பண்ணல. ஆனால் சீக்கிரத்தில் நம்ம டார்லிங் சேர்ந்து பண்ணுறோம் டார்லிங், அண்ட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் டார்லிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஓகே. அதுக்கப்புறம் தேவ், மியூசிக் டைரக்டர் தேவ் சூப்பராக கலக்கியிருக்கான். சாங்கு சான்ஸே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு. என்னடா என்ன பிரிட்டோ சொல்லப்போ நான் சூப்பராக பண்ணணும், மியூசிக் சூப்பராக பண்ணணும் அப்படியா, சரி ஓகே. அந்த நம்மளுக்கு சாங்ஸ் நிறைய கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும், ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு. அப்போ அந்த 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 உக் லைன் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கேட்ச் ஆச்சு, பிரிட்டோ செம்ம ஹிட் 100% ஹிட் ஆகிடுண்டான்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்கேன், அதனால் ரொம்ப ஹாப்பி. ஆல்வேஸ் அதுவும் மற்ற சாங்லாம் பார்த்தேன், சூப்பராக பண்ணியிருக்கேன், சான்ஸே இல்லை. ஐயோ பாரதியா சார்லாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டாக உள்ளுக்குள்ளே அழ வந்துச்சு, வெளில அந்த மீடியா கண்டுபிடிச்சு சூப்பராக ஆல்வேஸ். அண்டு கோரியோகிராஃபர் அபு சார்லஸ், அவெல்லாம் வந்து உட்காராடி, அவங்க 2 பேர் சூப்பராக பண்ணிட்டாங்க 2 பேருமே. ஒன் டே தான் அவங்களுக்கு டைமே இல்லை, அவங்களுக்கு அரிபரியா இங்கேருந்து அங்கேன்னு ஒரு ஒன் டேல சாங் முடியுது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது வந்துட்டு சூப்பராக கலக்கிட்டாங்க. சூப்பராக அபு சார்லஸ், இன்னும் நீங்கள் நிறைய சாங் கொரியோகிராஃப் பண்ணணும், மனசார வாழ்த்துறேன். அண்டு March 7th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் எல்லோரும் வந்து பாருங்கள், உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஓகே. ஐயோ ஐரா பார்த்துட்டேன், உன் கண்ணிலே தெரிஞ்சிச்சு என்ன சொல்லிட்டேன். ஐரா ஓகே, அவங்க தான் வந்துட்டு என்னோட கதையில் வந்து ஹீரோயின் சொன்னாங்க ஃபஸ்ட்டு, அது உண்மை தான். அது ஃபஸ்ட்டு மாஸ்டர் நீங்கள் என்ன ஃபேமஸ் ஆகுன்னு கேட்டாங்க. அந்த பெசன் நகரில் ஷூட் பண்ணுறப்போ தான் வந்துட்டு ஆட்டோவில் கிளம்பி 2 பேர் நைட்டில் போகிறப்போ சாண்டி மாஸ்டர் ஃபோட்டோவில் எடுத்துருக்கேன். என்ன இவங்க லுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, யார் இவங்க வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. அப்போ தான் கூச்சப்படாம கேட்டாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆன்ட்டு கொஞ்சம் அப்படின்ற ஓரளவுக்கு ஓகேமான்னு. அப்படின்ட்டு உடனே இவங்க சர்ச்லாம் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வீடியோலாம் டான்ஸ் வீடியோலாம், மாஸ்டர் யூ ஆர் ஸோ ஃபேமஸ்ன்னு. பட் செம்ம ஆர்டிஸ்ட், சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக அவங்க தமிழ் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு தெரியல, லேர்னிங் ஃபஸ்ட்டாக தான் தமிழில் எழுதி பிரிட்டோ சொல்லி சூப்பராக பேசியிருக்காங்க ஃபுல்லாகவே. சூப்பர் ஆயிரா, வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய படம் ஹீரோயினாக பெரிய படம் பண்ணணும்னு மனசாக வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன் கேமராமேன் அர்ஜுன் சூப்பராக கலக்கியிருக்காரு, அவரும். ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும், பெரிய படம்னு மனசார வாழ்த்துறேன். உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், அந்த ட்விஸ்ட்டு தான் ஹைலைட்டு. அந்த குழந்தையே நான் தான் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை, யார் அந்த பொண்ணு யார், ஆனால் உங்களுக்கும் தெரியல தானே.
ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்றப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க நீ தானே மாதிரின்ட்டு, கரெக்டா? ஆனா நீங்களும் ரொம்ப சீரியஸா அப்படியே ரொம்ப மூஞ்சி, நானும் அங்க சொல்லி பாரு இவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்ட்டு, ஆனா எவ்வளவு சீரியஸா கதை கேட்கறவங்க அவங்களும் அப்படியே ஆமா ஓ ரியாக்ஷன் வர ஊத்துறாங்க இவங்களான்ட்டு. பா சூப்பர், ஆனா நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அண்ட் தேங்க்யூ. இதே மாதிரி ஹாப்பியா எப்பவுமே இருங்க, ஜாலியா இருங்க, ஒரே வாழ்க்கை ஒரே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போடுங்க. அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர். அன்பை உங்க ஸ்டைல்ல ஜாலியா அன்போட வரவேற்கிறது. ஓகே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். முதல்ல ஜோவுக்கு உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஜோ வந்து எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்த்தது வந்து பத்திரிகையின் ஊடக நண்பர்கள் தான். ஸோ அது வந்து எல்லா படத்துலையும் எல்லா மேடையிலையும் வந்து சொல்லுவாங்கல்ல பத்திரிகையின் ஊடக நண்பர்கள்ன்ட்டு. ஜோ வந்து ஒரு பெரிய உதாரணம். உங்களால தான் அந்த படம் ஜெயிச்சுது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜோவும் நானும். ஸோ அதுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே நன்றி. அந்த நன்றியை இப்போ சொன்னேன்னா அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்திருக்கேன். ஸோ அதுக்காக தான், பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப தேவை. இந்த படம் எப்படி இருக்குன்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு மிகப்பெரிய பவரா நான் பாக்குறது வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு படம் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்றத வெளியில போய் சொல்லும் போது தான் அந்த படம் எப்படி இருக்குன்றது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வேற யாரும் இல்ல, பிரசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் ப்ரெஸ் ஷோ போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது நான் சொல்லணுமா சொல்லாம வேணாமான்னு தெரியல, நான் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்கு அப்படின்றத சில ரிவ்யூவர்ஸ் போடவே இல்லை. அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாம இருந்தாங்க. நாங்க ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோம் நாங்க. ஸோ அதனால இதோட ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றத வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நிறமாறும் உலகில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் பிரிட்டோவுக்கு. இந்த சொல்லுவோம்ல, இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்னா ஆரம்பிச்சோம். உண்மையிலேயே நாங்க 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்னா ஆரம்பிச்சோம். ஸோ அங்க ஆரம்பிச்ச பயணம் திடீர்னு நடுவில் வந்து ஒரு வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்ல திருப்பிட்டு நான் டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னா, என்னடா சொல்ற நீ எப்படா டைரக்டர் நினைச்ச அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நடிக்கணும்ன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காரு பிரிட்டோ அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம். எங்களோட பயணத்துல திடீர்னு வந்து டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே உண்மையிலேயே டைரக்டர் தான் போலியே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்க ஆரம்பிச்சது. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் இருந்திருக்கேன். என்னதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இருக்க சந்தோஷம் வந்து வார்த்தைகள்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. கூட இருக்க ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணும்போது அதுல ஹீரோவா நடிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சு சிரிச்சு கட்டி பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அது கண்ணம்மா பாடல்ல எங்களுக்கு நடந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவான கண்ணம்மாவோட டைரக்டர் வந்து பிரிட்டோ. ஸோ அதோட மியூசிக் டைரக்டர் ரீகன், தேவ் பிரகாஷ் ரீகன். ஸோ இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோல ஆரம்பிச்ச அந்த பயணம் வந்து இப்போ ஒரு முழுநீள திரைப்படத்தோட இயக்குனரா இங்க பிரிட்டோ உட்கார்ந்துருக்காரு. அதோட இசையமைப்பாளரா தேவ் பிரகாஷ் ரீகன் உட்கார்ந்துருக்காரு. ஒரு கிட்டார் எடுத்துட்டு ஜாலியா ரூம்ல வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூம்ல ஜாலியா உட்காந்து கிட்டார் இப்படி வாசிச்சு சூப்பரா பாடினாப்ல. இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இப்ப பார்த்தா இந்த முழு படத்துக்கு ஒரு ஒரு கம்போசரா வந்து தேவ் பிரகாஷ் ரீகனை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி 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 ப்ரௌட். மொத்த டீமுமே தேவ் பிரகாஷ் ரீகனோட ஒர்க்கை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இந்த படம் பேசும் நினைக்கிறேன் தேவ் பிரகாஷ் ரீகனை பத்தி. அண்ட் ஒரு உண்மையை சொல்லணும்னா இதுல 2 பாட்டு நான் இன்னைக்குதான் கேட்கறேன். எனக்கு காட்ட கூட இல்லை, ஒளிச்சு வச்சிருந்தானே. ஸோ இன்னைக்குதான் கேட்கறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டோட அவுட் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அண்ட் ஆஸ் அ கம்போசரா உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரிட்டோக்கு சொன்ன மாதிரி தான், அதான் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸா தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா எப்படி நீ எடுத்தா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டோ டைரக்டர் ஆனது ஒரு சாக்கு. தேவ் பிரகாஷ் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கு சூப்பரா கம்போஸ் பண்ணும்போது டேய் உண்மையிலேயே நீ மியூசிக் டைரக்டர். ஸோ அப்படி இருக்கு. ஸோ அண்ட் அடுத்து தமிழ் நெஜமுண்டு நேர்மைண்டு ஓடுராஜாவோட படத்தோட எடிட்டர் அண்ட் அவரோட சேர்ந்து அடுத்த படம் நிறமாறும் உலகில். அதுக்கு அடுத்த படத்தை பத்தி அடுத்து அப்புறமேட்டு பேசுவோம். ஸோ நிறமாறும் உலகில் வந்து தமிழ் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து அதான் ஒரு நல்ல டைரக்டருக்கான அடையாளமாகவும் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாகவும் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே பெர்ஃபெக்டா வேலை பார்த்தா அந்த படத்தோட டைரக்டர் பெர்ஃபெக்டா எழுதியிருக்காருன்னு அர்த்தம், அந்த படம் பெர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க கீபோர்ட்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சாண்டி டார்லிங்
ஒரு ஒரு 9 வருஷ பழக்கம், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருந்து வந்து யா ஆப்வியஸ்லி. ஸோ 2 பேரும் முன்னாடி இருந்து நிறைய பேசிட்டே இருப்போம். 2 பேரும் ஏதாவது பண்ணுவோம், ஜாலியா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டே இருந்தோம். ஸோ இந்த படத்துல அது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஸோ அந்த 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 பாட்டுல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய சேர்ந்து பண்றோம். ஓகே. அண்ட் அபு அண்ட் சார்ல்ஸ் அகைன் சேம் அதே மாதிரி ஒன்னாவே டிராவல் பண்ணுவாங்க. கண்ணம்மா நம்மளோட கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் சாண்டி மாஸ்டருக்கே கொரியோ பண்ண புகழ் வந்து அபு அண்ட் சார்ல்ஸ்க்கே போய் சேரும். அதை விட ரொம்ப பெரிய புகழ் எனக்கும் அவங்க தான் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நல்லா ஆடுன சில பாடல்கள்னு பார்த்தா அபு அண்ட் சார்ல்ஸோட கொரியோல தான். கண்ணம்மா நம்ம ஆப்வியஸா அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ரங்கம்மாவுக்கும் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அபு அண்ட் சார்ல்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஜோவோட கொரியோகிராஃபர்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ அகைன் இந்த மாதிரி சொன்னா அகைன் இந்த டீமுக்குள்ளார எல்லாருமே ஏற்கனவே ஒன்னா ஒர்க் பண்ணவங்க, ஒன்னா இருந்தவங்க அப்படின்றத தாண்டி நாங்க எல்லாருமே ஒன்னாவே இருந்துகிட்டே இருக்கவனுங்க. முன்னாடி இருந்து ஒன்னாவே இருந்தோம், இன்னும் ஒன்னாவே இருக்கும், இன்னும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏறுவோம், சந்தோஷமா ஏறுவோம். அண்ட் இந்த படத்துல இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பிரிட்டோ எனக்கு கொடுத்திருந்தாரு. முதல்ல பாரதி ராஜா சார் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நட்டி அண்ணா இருக்காரு அப்படின்னு சொல்லி நட்டி அண்ணா இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து வரிசையா காஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும் போது சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு ஒரு மிக முக்கியமான திரைப்படமா இது வந்திருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க மார்ச் 7ஆம் தேதி. அண்ட் நட்டி சார் உங்களை நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் எல்லாரையும் ஏகன் சார் ஹீரோவா நிறைய படங்கள் வந்து அவருக்கு லைன் அப்ல இருக்கு. இந்த படத்துல இந்த கேரக்டர் எடுத்து பண்ணிருக்காரு, ராயப்பன்ற கேரக்டர் பண்ணிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஜய் மேம் வந்து என்னோட போன படத்துல வந்து எனக்கு அம்மாவா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலயும் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் ஐரா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட படம். ஐ மீன் சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரி, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லவ்லின், காவ்யா அண்ட் மேம் எல்லாருக்குமே என்னோட ஹாய். ஸோ எல்லாரையுமே மொத்தமா இங்க பார்த்ததுல சந்தோஷம். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், as always I love you so much. And Suresh Menon sir, and I mean I'm very happy to meet you here sir. I mean உங்கள மாதிரி ஒரு சார் இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல ஒண்ணா இருக்கிறதே I feel very blessed. So கோபி அண்ணா நிறைய சொல்லணும், ஆனா இங்க நிறைய சொல்ல முடியாது. அவர் என்ன ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லிட்டு போனாரு. ஆக்சுவலா சச்ச ஸ்வீட் ஆர்ட் வந்து கோபி அண்ணன் தான். எல்லா நேரமும் எல்லா மக்கள்கிட்டையும் அதே அன்போடையும் அதே சிரிச்ச முகத்தோடையும் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது உங்ககிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிறேன். ஸோ இங்க ஒரே மேடையில அகைன் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமான பிரிட்டோவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ். மார்ச் 7ஆம் தேதி நிறமாறும் உலகில் ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். ஸோ எல்லாரும் ஒன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது என்னன்னா, பிரிட்டோ வந்து அந்த கதையை சொல்லும் போது தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் கதை சொல்ல போறாருன்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம இடத்துல மீட் பண்ணோம். அங்க போய் அவர் கதையை ஆரம்பிச்சு சொன்ன உடனே அந்த சில படங்களை யோசிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுவோம்ல, அந்த எண்ணமே வரல எனக்கு. இது உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் இந்த படம் பண்ணோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போன போது அவர் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்த போர்ஷன் வந்து எங்கிட்ட காமிச்சாரு. ஐ வாஸ் போல்ட் ஓவர். இது வந்து எனக்கு பிரிட்டோ இது உங்களோட முதல் படமா எனக்கு தெரியல, ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு அவர். அவரு ரெண்டாவது பிரிட்டோவை பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ்னு சொல்றாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல இன்னொரு 6 மாசமா 1 வருஷத்துலயே அவர் போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நல்ல படம் பண்ணியிருக்காரு இந்த நிறம் மாறும் உலகில். அண்ட் நான் இந்த படத்துல ஸ்கிரீன் ஷேர் பண்ணது சுரேஷ் மேனன் சார் கூட, அப்புறமா காவ்யா அறிவுமணி அவங்க கூட, அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட, அண்ட் வேற யாரு இவங்க தான் இத்தனை பேர் தான் அந்த என்னோட போர்ஷன்ல ஷேர் பண்ணிக்கிட்டது. ரொம்ப அருமையா பண்ணாங்க எல்லாரும். நான் நடிக்கிறதுக்கு போறதுக்கு அன்னைக்கு முதல் நாள் இவங்களை வச்சு ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சார். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா ஆளாளுக்கு திங்குறாங்களே நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு. அந்த பயத்தோட தான் போய் நடிச்சேன். ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் ரியோவா இருக்கட்டும், சாண்டி மாஸ்டரா இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சார், எங்களுக்கு சீனியர் சுரேஷ் மேனன் சார் சினிமாட்டோகிராஃபர் இதில். பட் அவர் வந்து என்னை ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டார் அதில். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்களோட அன்பு கிடைக்கிறதுலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மைன் கோபி சார், நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். எக்ஸ்ட்ரானரியாக பேசுனீங்க சார். அண்ட் ஏகன், நண்பர் ஏகன், அப்புறமா விஜய் மேம், லவ்லீன், அப்புறமா காவ்யா அண்ட் ஐரா,
ஹரிணி எல்லாருமே பிரமாதம் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னன்னா பாரதிராஜா சாரும் வடிவிகர்சி மேமும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒரு சின்ன ஃபன் எலிமெண்ட்லாம் வச்சுருந்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது பிரிட்டோ. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க. முதல்ல அறிமுகம் இதில் பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னார், இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டலை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் இது ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் தான் சார், அவன் பால் ஊட்டலை சார். ஆனால் சினிமா தாய்க்கு தலைமகன் ஆகிட்டீங்க சார் நீங்கள். ஸோ அது நாட் ஒரே அபவுட் என்னன்னா பல பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க. அது தைரியமா இதில் ஓப்பனா வேற சொன்னீங்க. நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க, என்னோட கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை வேற இடத்துக்கு கூட்டி போறதுக்கு. அந்த மார்ச் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன், ஐம் சோ சாரி, கேமராமேன் அர்ஜுன், அவரை பத்தி சொன்ன. அவர் தான் என்னோட போர்ஷன் ஷூட் பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆர்ட் டைரக்டர், நான் பாம்பே எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் தெரியுங்க. அங்கே நான் போக சுத்தாத தெரு கிடையாதுங்க. அந்த செட்டுக்குள்ள போன உடனே எனக்கு நான் பாம்பேல வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜெர்க் அடிச்சிச்சு எனக்கு. இல்லை இவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்காருன்னு. அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் ஆர்ட் டைரக்டர். அண்ட் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் சரி, கூட நடிச்ச எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7ஆம் தேதி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு ஃபேமிலியோட எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க. எப்பவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ண நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் சினிமால என்னோட ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டரா ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ இங்க இருந்து பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிஜிஸ்டர் அண்ட் கீப் திஸ் இன் மை மெமரி பிகாஸ் ஐ வாண்ட் டு கம் ஹியர் எவ்ரி இயர் அண்ட் என்டர்டெயின் யூ ஆல் வித் மெனி ஃபிலிம்ஸ் ஆஸ் ஐ கேன். இட் ரியலி லுக்ஸ் நைஸ். இங்க இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் தேங்க் Brutto. ஏன்னா ஐ திங்க் இந்த படத்துல மோஸ்ட்லி நான் லாஸ்ட் காஸ்ட். சடனா வந்து நம்ம டிஓபி மல்லிகார்ஜுன் வந்து என்ன Bruttoவை மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ மெட் ஹிம் அண்ட் ஹி வாஸ் லைக், ஐரா நீங்க பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு சுத்தமா தெரியல, இந்த படோட ஸ்டோரி தெரியல, இந்த படத்துல இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. I didn't even know, என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது சாண்டி மாஸ்டர் was sitting in auto and எனக்கு சுத்தமா தெரியல மாஸ்டர் is so famous அப்படின்னு. So many people are coming and taking selfie and I'm asking Master, like, are you this famous? He's like, yeah, I'm famous. I'm like, okay. Then Master showed me many of his dance videos. And Master is dancing in some function where Prime Minister of India was here in Chennai or something. And I'm like, Master, are you this famous? I'm so sorry, I was not aware. I am so glad, Master, I got to share screen with you. It's really, really lucky, and it's very welcoming for a newcomer when another artist is so welcoming and so humble. Rio Raj, you are everybody's sweetheart. Looks like everybody is a huge fan of you, and a lot of my friends who are girls are a huge fan of you. Joe is like most watched in Karnataka as well. Nanu vandu Bangalore la irukumbodhu inda padam paathen. Until then I was really like, then when I met you first time in the song I was like, okay, I have seen you types. Natti sir, to be even seen with you in this poster, it's my luck. It's really my luck. You're such a big artist, wonderful cinematographer. I think I am very lucky that I'm able to share the screen, and thank you so much, Brutto, for giving me this opportunity. It feels wonderful. All the artists over here, you guys have acted wonderful, and to the cast and crew of this film, they have done wonderful job. And to all of you media people, thank you so much for coming here and supporting us. Niram Marum Ulagil is releasing on March 7th. Please support us. Go to theaters and watch the film in theaters. See you all really soon on March 7th. Thank you so much.